ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் பெரிய பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஏன்னா அரைக்க போடுறதுனால ஒரு 10 நிமிஷம் இப்போ இது நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இதை பேன் பார்த்து ஆரம்பிக்கலாம். தண்ணியில் வச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஆரம்பிச்சு அரைச்சி எடுக்கலாம். இப்போது ஆற வச்சு வதக்கின தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்து நம்ம 1 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகு முழுசாகவும் எடுத்துக்கலாம். நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி, வெங்காய பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளி, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா இன்னும் நம்ம பேஸ்ட்டு நல்லா வதக்கும். பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அந்த மிளகாய் வாசனை நல்லா மிளகாய்த்தூள் வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி எடுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்மெல்லும் போயிடுச்சு, மிளகாய்த்தூளோட ஸ்மெல்லு. இப்போ இதில் கட் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 250 கிராம் இன்னைக்கு சிக்கன் நான் எடுத்துருக்கேன், 2 பேருக்கான அளவு. இதை நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அந்த கறிக்குள்ளே போய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வதக்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் இந்த மாதிரி கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் தண்ணி விட்டேன். இப்போது தேவையான அளவு நான் தண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். வாங்க 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது சுவையான டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ தண்ணியாக கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் இட்லி, தோசை வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு சுண்டுற அளவுக்கு குழம்பை வேக விடலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இட்லி, தோசைக்குன்றதுனால நான் தண்ணியாக எடுத்திருக்கேன். தண்ணியாக குழம்பு கொதிக்க வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடில் சிக்கன் குழம்பு செய்ய முடியும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டே. தேங்க்யூ.